ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் பிஓவில் கிளியர் பண்ண பிரசன்னா சாருடைய எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணார், எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணார், அண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் என்னென்ன கோ த்ரூ பண்ணார், இது எல்லாத்தையும் அவர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். ஸோ அவர்கிட்ட நம்ம என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கிறத கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரை கேட்குறேன். உங்களுக்கு அதையும் மீறி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நீங்கள் ரிசல்ட் வந்ததும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்கள் கண்டிப்பா ஃபீல் ஃபர்ஸ்ட் ப்ரவுட் ஃபீலிங் தான். ம். ஓகே. எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா வருஷக்கணக்கா 2.5 வருஷம் எதிர்பார்க்கிறோம்ல. அத ம். 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு அந்த ஒரு ரிசல்ட் வரணுன்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. ம். ம். பஸ் நான் நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி மெயின்ஸ் மார்க் வந்தது. மெயின்ஸ் மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா, ம். ஒரு 21.5 மார்க் அதிகமா தான் வந்துச்சு ஆக்சுவலா கட் ஆஃப விட. ஓ, ஸோ சூப்பர் அதனால சார். வந்து ஒரு ஹோப் இருந்தது. ஓகே நமக்கு ஆயிடும். என்ன நமக்கு இன்டர்வியூல ரொம்ப மோசமான ஒரு மார்க்க போட்டு ஃபெயில் ஆக்கிறக்கூடாது. அந்த மாரி இல்லாம நம்ம ஒரு டீசென்ட் மார்க் எடுத்துட்டா கூட கிடைச்சிரும்ன்ற ஹோப் இருந்தது. ம். இருந்தாலும் நம்ம ஃபைனல்ல வர்றதுன்றது தான் மெயினு. ம். ஃபைனல்ல இன்டர்வியூ 15 மார்க் போட்டிருந்தாங்க. ஓகே நல்ல ஓகே. மார்க் தான் அப்படின்னு சொல்லி சூப்பர். நம்ம கிளியர் எக்ஸலென்ட்டான ஆயிடுச்சு. மார்க் சார். எக்ஸலென்ட்டான மார்க். ஓகே. உங்கள் அதான். வீட்டில் எல்லாம் ஓகேங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க எல்லாருக்குமே ப்ரௌடு தான். என் பையன் 2 வருஷமா நான் வேலைய குவிட் பண்ணிட்டு வந்து படிக்கிறான் அப்படின்றப்ப அவங்களுக்கு சக்சஸ் ஆவானான்னு பார்த்தாங்க. சக்சஸ் ஆயிருக்குன்றப்ப அவங்களுக்கு பெரிய விஷயம் தான் அது. ஓகே, ஓகே சார். சார், எப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நான் 2023 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் வந்து ஐடில தான் ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். பட் ப்ராஜெக்ட்லாம் நெறைய மாறிடுச்சு. பெஞ்ச்ல இருந்தேன். அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னு தான் சரி பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலான்னு நான் வந்தேன் இந்த சைடுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க நான் சார். 2020 பாஸ் அவுட். ஓகே, சூப்பர், சூப்பர். இப்போ 24, 25 இந்த 2 இயரில் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் டைம் பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டேன். 23 அக்டோபர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா. ஃபுல் டைம் பிரிப்பரேஷன் இறங்கிட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர் சார். ரைட்டு. நம்ம சேனல் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எப்படி என்னென்ன கன்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? டிஎன் பேங்கர்ஸ் சேனல். நான் வந்து உங்க சேனல் வந்து எப்படி தெரியும்னா, ம். YouTubeல நான் ரெகுலரா ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஓகேங்க ஓகேவா? சார். YouTube ஃபாலோ பண்றதுனால பேங்கிங் ரிலேட்டடாவே நான் நெறைய கன்டென்ட் தேடுறதுனால எனக்கு அது ரிலேட்டடா நெறைய சேனல்ஸ் வரும். ஓகே அதுல சார். உங்க சஜஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்க மெயினா சார். நான் உங்க சேனல பார்க்க ஆரம்பிச்சது கட் ஆஃப் ம். ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல. ம், ம், கட் ம். ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்கு தான் மெயினா பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்க சேனல் உள்ள போய் பார்க்கலாமேன்னு பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் நீங்க நெறைய கன்டென்ட் போட்டு வச்சிருந்தீங்க. கரண்ட் ஓகே அஃபேர்ஸ்க்கு சார். இப்போ ஒரு வீடியோ கொண்டு வர்றது அந்த மாரி நெறைய போட்டிருந்தீங்க. ஓகேங்க அப்புறம் சார். டெலிகிராம் சேனல் இருக்குன்றது அப்ப தெரிய வந்துச்சு. ஸோ அதனால உங்க டெலிகிராம் சேனல் அப்ப தான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ம். இப்ப நீங்க மார்க் டெஸ்ட்ல படிச்சீங்களா? வீடியோ கோர்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் படிச்சீங்களா? இல்ல இன்ஸ்டிடியூட்ல எங்கேயாச்சும் போய் படிச்சீங்களா? அதாச்சும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அக்டோபர் 23ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மார்க்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே, முதல்ல ஓகே. வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல. ஓகே, ஸ்மார்ட் ஓகே. கீடா அந்த மாரி சேனல்ல இருக்கும். ம், ம், ம். அந்த ஃப்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓகே சார். ஸோ ஓகே, ஓகே. எல்ஐசி, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னு. ம், ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ ஒழுங்கா படிக்கலாம் அப்படின்னா, முதல்ல குவான்ட்ஸ் தான் ஆரம்பிச்சேன். ஏன்னா, ஓகே, ஓகே. குவான்ட்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு என்னுடைய காலேஜ் ஃபைனல் இயர் இருக்குல்ல, 2019ல வந்து நான் ஆப்டிட்யூட் கொஞ்சம் போட்டு பார்த்தேன். ஏன்னா, ஓகே, நான் ஓகே. ஐடி கம்பெனி பிளேஸ்மென்ட்க்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ம், ம், ம். சரி குவான்ட்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் பட் 3 வருஷம் டச் இல்ல. பட் ம். இருந்தாலும் பரவால்ல ஆரம்பிப்போம்னு தான் அப்ப ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. ஸோ, அதனால வந்து குவான்ட்ஸ் முதல்ல வந்து பேசிக்கா படிக்கிறது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா மெத்தட வச்சு போடுறது. ம், ம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலா வச்சு போடுறது. அதுதான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு 2 ஓகே. மாசம் இத நம்ம டச்ல கொண்டு வருவோம் அப்படின்னு பண்ணேன். ம், ம். அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுக்கு தான் வந்து யூடியூப் சேனல்ஸ தேடி பார்த்தேன். எதெல்லாம் பெட்டரா இருக்கு அப்படின்னு. ஓகேங்க ஸோ, சார். நான் வந்து ரடினா குவான்ட்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். ஓகேங்க சார். ஸோ, சூப்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பெட்டராவே இருந்துச்சு. ம், ரடினா ம். குவான்ட்ஸ். ம், ம். சரி ஓகே. இதுல நம்ம கொஞ்சம் யூடியூப் சேனல்ல உட்காந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு ம். 1 மந்த்தாவே அவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஓகே, டைம் அண்ட் ஓகே. ஒர்க் இந்த மாரி ஒரு ஒரு கான்செப்ட். ஒரு கான்செப்ட் 1 மாசம் டைம் எடுத்தேன் ஓகே. ஆக்சுவலா. சூப்பர், சூப்பர். டைம் அண்ட் ஒர்க் 1 ம், மந்த், டைம், ஸ்பீட், ம். டிஸ்டன்ஸ் 1 மந்த். ம், ம், ம். அதுக்கப்புறம் வந்து டிஐ கூட கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க பெய்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகேங்க சார். அதுலயும் ஓகே, ஓகே. நான் ஆக்சுவலா அதுலயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் கன்டென்ட். டிஏலாம் போட்டிருப்பாங்க கொஞ்சம். ம். பட் இப்போ நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் அப்போ 23லாம் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ கன்டென்ட் இருக்காது. ஓகேங்க சார். ஸோ அத நான் யூஸ் பண்ணேன். ம், ம். சூப்பர், சூப்பர். ம். நீங்க YouTubeல படிச்சேன்னு சொன்னீங்க. ஒரு சில ஆமா. டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரும்ல. இப்ப மத்த இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு அந்த மாரி மத்த அடிக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுங்களா? அது எப்படி உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு YouTubeல நான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி ஆக்சுவலா படிச்சீங்க? வந்து Facebook, ம். Instagram பயங்கரமான அடிக்ட். நான் ஓகே, ஓகே. 16 மணி நேரம், 15 மணி நேரம் சாலிடா பார்க்குற ஆளு ஒரு நாள். ஆனா என்ன பண்ணேன்னா, நான் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஓகே சார். ஓகே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால நான் அதுக்கப்புறம் பார்க்கல. வேற ஏதாவது ம். பிசிக்கலா வாக்கிங் போறது, இல்ல ம். எக்சர்சைஸ் பண்றது, பார்க் போறது அந்த மாரியே கொஞ்சம் டீவியேட் பண்ணி வச்சுட்டேன்.
ஓகேங்க ஸோ சார். அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணா கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 2 வருஷம் நான் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணல. ஓகே இப்பதான் சார். யூஸ் பண்ணல. ஸோ அது சூப்பர். கொண்டு வந்தேன் ஓரளவுக்கு படிப்படியா. ரைட். சார் நீங்க மார்னிங் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டா? இல்ல ஈவினிங் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுங்களா சார்? எர்லி மார்னிங்லாம் படிக்கிறது இல்ல. அதாச்சும் காலையில 8 மணிக்கு ஆக்சுவலா ஆரம்பிப்பேன். ஆதித்யா சார் கிளாஸ் லைவ் போடுவாரு 8 மணிக்கு கெய்லில. ஓகே, அத ஓகே. மறக்காம அட்டெண்ட் பண்ணிருவேன் யூடியூப்ல. ஓகே, ஸோ ஓகே அதுலருந்து சார். ஆரம்பிப்பேன் என்னுடைய செஷனு. ம், ம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிலேருந்து வரிசையா படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு ஓகே. 1:30, 2 வரையும் படிப்பேன். திரும்ப ம். ஒரு 2:30லேருந்து ஒரு 4:30. ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30லேருந்து ஒரு 10:30, 11 வரையும் போகும். ஓகே. அப்படிதான் படிப்பேன். சூப்பர், சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க இல்லையா? ஆமா, பிலிம்ஸ் கிளியர் பண்ற வர அந்த இனிஷியலா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிலிம்ஸ் கிளியர் பண்ற வர ஒரு ஸ்டேஜ்க்கு கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. மார்க் இம்ப்ரூவ் ம். ஆகாம ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. அது எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஆமா. டக்குனு ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணேன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அப்ப இருந்துச்சு. ஆக்சுவலா ம். ஐபிபிஎஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு ம், ம். அக்டோபர் தான் நான் ஆரம்பிச்சேன். ம், ஸோ ம். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2023க்கு எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. ம், ம். ஸோ அப்ளிகேஷன் என்னால அப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சில கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏர் ஓகே. டிராஃபிக் கண்ட்ரோலர். சரி நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல என்ன மாரி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு போய் ம். ட்ரை பண்ணேன். ம், ம், ம். பட் அந்த மாரி எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன் ஒரு 2, 3. ம், ம். அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ம், ம், ம். ஸோ அதனால வந்து நம்ம பேங்க் பேட்டர்ன் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ சரி வேண்டாம் பேங்க் பேட்டர்ன் வரலாம்னு சொல்லி, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் பேங்கிங் மட்டும் குடுக்க ஆரம்பிச்சேன். ம், ம். ஸோ அப்ப இன்சூரன்ஸ் வந்தது. இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்து என்னன்னா, என்ஐசிஎல் நேஷனல் என்ஐசிஎல். இன்சூரன்ஸ் கம்பெனி அது வந்துச்சு. ம், ம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் நான் ஆக்சுவலா அரித்மெடிக்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ம், ஸோ ம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 55, 50 அட்டெம்ப்ட் தான் குடுத்தேன். ம். அப்ப 3 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ ஓகே. அதுல பெருசா எதிர்பார்க்க முடியாது. எதுங்க ஸோ சார் அது அதுக்கப்புறம் நமக்கு என்ஐசிஎல் எக்ஸாம்ஸ் இல்ல. அசிஸ்டன்ட்டா? என்ஐஏசிஎல்லா? எந்த எக்ஸாமு? என்ஐசிஎல் ஏவோ அதுதான் வந்துச்சு. என்ஐசிஎல்ங்களா? என்ஐசிஎல் ஏவோ 2024ல வந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, ஓகே, ஓகே அந்த சார். தான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். மார்ச் சூப்பர். மந்த்ன்னு நெனைக்கிறேன். ம், ம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம்ஸ் இல்ல. ஸோ எக்ஸாம்ஸ் இல்லாதது என்னன்னா, நான் அப்பதான் உட்காந்து கான்செப்ட்லாம் நம்ம தரவு பண்ணிக்கலாம். இப்போ ம். மார்க்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நான் ம். ஃபுல்லா அந்த டைம் வந்து யூடியூப் சேனல் எடுத்து கான்செப்ட் படிக்கிறது அதுதான் பண்ணேன். குவான்ட்ஸ் தான் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணேன். ம், ம். அதுக்கப்புறம் ரீசனிங்ல வந்து ஜாக்சன் சாருடைய சிலாகிசம் அத ஃபோக்கஸ் பண்ணிட்டு பசிலுக்கு வந்து பிடிஎஃப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணேன். ம், பட் ம். பசில் கொஞ்சம் கஷ்டம் தான். டைம் எடுக்கும். பசில் ம். வந்து எனக்கு இப்போ இன்ஃபாக்ட் 2025 அக்டோபர்ல தான் நான் பசில் ஆக்சுவலா நல்லாவே போட ஆரம்பிச்சேன். ரொம்ப ம். சூப்பர். அந்த கான்ஃபிடன்ஸ் இப்ப தான் எனக்கு வந்தது ஆக்சுவலா. ஓகே, ஓகே ஐபிபிஎஸ் சார். பிஓ டைட்டில்லாம் தான். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப எக்ஸாம் இல்லாத டைம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆமா. அதனால ம். ஆர்ஆர்பிபிஓ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆக்சுவலா பிரிலிம்ஸ் எழுதுனது. அப்ப ம். பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு ம். 10 மாசம் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்க 10 சார். மாசம் ஆயிடுச்சுன்னா, நமக்கு டச்ல இருந்தோம். ஸோ அதுல போய் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வர எக்ஸாம்லாம். ஓகே, ஓகே. எக்ஸாம் இல்லாத டைம்ல படிக்கும்போது, இன்னும் நம்ம ப்ரெஷர் இல்லாம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சூப்பர். அந்த டைம்ல அதான் நீங்க அது படிச்சதுனால, கரெக்ட் தான். கொஞ்சம் நெறைய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ரைட்டு. ஆமா. சரிங்க சார். இப்ப அதே நம்ம மாரியே ம். இன்னொன்னு நான் சொல்றேன். ம். அதாச்சும் வந்து ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, ஒரு 5 மாசத்துக்கு அப்ளை பண்ணாதீங்க எக்ஸாம்ஸ்க்கு. நீங்க கொஞ்சம் முதல்ல ம். கான்செப்ட் எடுத்து கத்துருங்க அப்டின்ற ம். மாரி சொல்லுவேன். ஏன்னா, நாம வேஸ்ட்டா போய் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றது வந்து யூஸ் இல்ல. அத ம். விட பேசாம நம்ம கான்செப்ட்ட ஒழுங்கா கத்துட்டோம். ஒரு 4 ம். பசில ஒழுங்கா கத்துட்டோம். இல்ல ஏதாவது ஒரு அரித்மெடிக் கத்துட்டோம் அப்டின்னா, டிஃபரன்ஸ் ஏதாவது காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சருக்கு. ம். அதுக்கு சொன்னேன். ஓகே, ஓகேங்க சார். ரைட். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வைஸா ஸ்ட்ராட்டஜி போயிடலாங்களா? போயிரலாம். ஆப்டிட்யூடுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அண்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்க சார்? அப்படி வந்து நான் என் காலேஜ்ல ஆக்சுவலா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அதாச்சும் கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளேஸ்மென்ட் இருந்தது. ஓகேங்க சார். ஸோ ஓகே. மார்க்ஸ் ஓரளவுக்கு எனக்கு போட வரும். அதனால ஆர்டி அப்ப படிச்சேன் அந்த டயத்துல கொஞ்சம். ஓகேங்க எனக்கு சார். என்ன ஃபார்முலா என்ன ஏது அந்த மாரி தெரியும். ம், ம். அதுக்கப்புறம் கம்பெனில ஒர்க் போனேன். ம். ஒர்க் கம்பெனி மாத்திட்டே இருந்தேன். அது பெரிய அளவுக்கு நமக்கு என்ன சொல்றது, கான்செப்ட்லாம் டச் விட்டு போச்சு. ஸோ ம், ம். அதனால வந்து அந்த 23 அக்டோபர்லேருந்து என்ன பண்ணேன்னா, திருப்பி கான்செப்ட்லாம் நம்ம பிரஷ் அப் பண்ணணும்னு சொல்லி, ம். திரும்ப அந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். பழைய புக்கெல்லாம் இருக்கும்ல, ஸ்டேட் ம். போர்ட் புக்கு, சிபிஎஸ்இ புக் இருக்கும். ம், அத ம். எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி எடுத்து ஆரம்பிச்சேன். ம், ஒரு ம். 3 மாசம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்ல ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா பிரிலிம்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பீடா போடணும். ஸோ இது ம். பத்தாதுன்றது தெரிய வந்துச்சு. ம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் யூடியூப் சேனல் பார்க்குறப்போ, ரஜினா கான்செப்ட் சேனல் வந்து எனக்கு பெட்டரா இருந்துச்சு. ம், ம். ஸோ ஓகேங்க நான் சார். அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலா. ம். ஏன்னா அத ரொம்ப நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிக் குடுப்பாங்க. ம். எனக்கு புரியிற மாரி இருந்துச்சு நல்லா. ம். ம். ஸோ ம். நான் வந்து ஒரு வீடியோவ 15 முறை, 10 முறை பார்த்துருக்கேன் ஆவரேஜா. ம். ஸோ ம். அப்படி பார்த்தா நம்ம வந்து அந்த கான்செப்ட்ட உள்வாங்கிக்க முடியும். ஸோ ம். ஒரு கான்செப்ட்டும் அந்த மாரி தான் போனேன். ஓகே, டைம் ஓகே. அண்ட் ஒர்க் ஒரு 1 மந்த் எடுத்திருக்கும். டைம், ம். ஸ்பீட், டிஸ்டன்ஸும் ஒரு 1 மந்த் எடுத்திருக்கும். ம். இந்த ம். மாரி எடுத்தேன். ம். பிளஸ் டெலகிராம் குரூப்ஸ் அப்ப எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் மார்க்ஸ் ஹார்ட் இந்த மாரி மார்க்ஸ். நான் டெலகிராம் குரூப் உங்க குரூப் இருக்கு. ம். 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 அதுக்கப்புறம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் ஆஸ்பிரண்ட், ம். ம். பிகினர் டூ பேங்கர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. வெங்கடேஷ் பிரபு அவரும் நம்ம கான்ஸ் ஃப்ரெண்டு இருக்காரு. தாங்க சார். சொல்லுங்க, சொல்லுங்க.
அதான் அவரு பிரபு கான்ஸ். ம், இந்த ம். மாரி பீப்பிளோட டச் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, ம். நான் வந்து நெறைய ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ம். புரியுது குவான்ஸ் இவ்ளோ இருக்கா? அப்படின்ற மாரி ம். புரிய ஆரம்பிச்சது. அண்ட் ம். எக்ஸாம்ஸ் இல்ல. ஸோ ம். அதனால நான் எக்ஸாம்க்கு படிக்காதனால இவங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்த்து ம். கொஞ்சம் நாலேட்ஜ் கெயின் பண்ணேன். ம். ஸோ ஓகே. குவான்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க டெலகிராம்ல கொஞ்சம் டச்ல இருந்தா இன்னும் நெறைய கத்துக்கலாம். ம். இப்ப கூட ம். அந்த ஆட்மன்ஸ் டெலகிராம் குரூப் கூட ஏகப்பட்ட ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. ம். 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 ஸோ குவான்ஸ் அதான் நம்ம மிக்சர் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து எடுக்கவே மாட்டோம். ஏன்னா ம். கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா அந்த ம். குரூப்ல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, மிக்சர் அப்ளிகேஷனும் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸும் நமக்கு ம். கிளாரிட்டி கிடைக்குது. ம். 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 ஸோ ஓகேங்க அங்க சார். நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ம். நம்ம சேனல்ல நவீன் சார் வச்சு நான் நெறைய வீடியோஸ் போட்டாங்கல்ல போன வருஷம். அதெல்லாம் பார்த்தீங்களா? அத ஏன்னா பார்த்தேன் ம். ஓரளவுக்கு. பட் நான் வந்து மெயினா அப்ப என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பண்டில் பிடிஎஃப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணது அந்த மாரி ம். போயிட்டேன். ஆக்சுவலா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம். 24 அந்த நவம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ம். நவம்பர் அப்ப வந்து நவம்பர்ல என்ன பண்ணாங்கன்னா, கெய்ட்லில வந்து ஒரு பேட்ச் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ம். ஆன்லைன் பேட்ச் ஒண்ணு போட்டிருந்தாங்க ம். கோர்ட்ன்னு. ம். 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 அதாச்சும் டெஸ்ட் பேட்ச் மாரி வச்சாங்க. ம். 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 ஸோ ம். அதுல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே, ஓகே. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ராஜ்மோகன் சார் குவான்ஸ் ம். எடுத்தாரு. ஆக்சுவலா ம். யூடியூப் சேனல்ல நான் ராஜ்மோகன் சார ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு ம். 4 ம். மாசம் ஆர்ஆர்பிஓ அந்த டயத்துல. ஓகேங்க ஏன்னா சார். எனக்கு வந்து டிஏல பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ம். அப்போ ராஜ்மோகன் சார் யூடியூப்ல டெய்லி லைவ் வருவாரு. அந்த ஓகே. 8 மணி டயத்துக்கு வருவாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸோ அவர் லைவ் டெய்லி பார்த்து பார்த்து வருவாரு. ம். என்னாச்சுன்னா, அந்த ம். கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஓகே ஸோ சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவர வீடியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் ஃபுல்லா. ஓகே. ஓகே, ஓகேங்க சார். ரீசனிங் எபிலிட்டிக்கு என்னென்ன சார் ஃபாலோ பண்ணீங்க? ரீசனிங் ஜாக்சன் சார் தான். ஓகே. சிலாகிசம் வந்து ஜாக்சன் சார். அவர்ட்ட தான் மெயினா கத்துக்கணும். ம். 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 பசில் வந்து நான் ஹிந்தி சேனல்ல பார்த்தேன் ஆக்சுவலா. ஓகே, ஓகே. அதாவது ரோஹித்ன்னு ஒருத்தர் போடுவாரு. ஹிந்தி சேனல் ம். கொஞ்சம் பட் தமிழ் சேனலும் பசில் ஃபாலோ பண்ணேன். ம். இப்போ சிடபிள்யூஜேல இருக்கு யூடியூப் சேனல் இருக்கு. சிடபிள்யூஜே ம். யூடியூப் சேனல் வந்து நல்லா தான் சொல்லி தராங்க எனக்கு ம். தெரிஞ்சு ம். பசிலுக்கு. ம். ம். இல்ல சூப்பர். அப்படின்னா நீங்க உங்க சேனலும் நல்லா தான் இருக்கு பசிலுக்கு. பசில் நான் ம். உங்க சேனலும் பார்த்துருக்கேன். நல்லா தான் ஓகே இருக்கு சார். ம். ஆக்சுவலா. ம். பிளஸ் தேங்க்ஸ் நீங்க சார். தேங்க் யூ, பிடிஎஃப் எடுத்து தேங்க் யூ. பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மேட்டர் ம். ம். முக்கியமா. ஓகே, ஓகே. பிகினர்ஸ் வந்து பசில் அப்ரோச்ச வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தனியா அவங்களும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ரோச்சும் தெரிஞ்சுக்கணும், நான் பிராக்டிஸும் ஒண்ணே பண்ணணும். தான் பசில் சொல்றேன். மனசு ம். மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு 2 வருஷம் ஆச்சு பசில் கரெக்ட்டா கொண்டு ம். வரதுக்குன்றது. ம். நான் வந்து இப்ப எஸ்பிஐ கிளர்க் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ம். தான் ஆக்சுவலா 4 பசில் ஒழுங்கா போட்டேன். ம். மீதி எந்த ப்ரிலிம்ஸும் நான் 4 பசில் போட்டது கிடையாது. ஸோ அந்த மாரி நானும் இருந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது எனக்கும் நெறைய பசில்லாம் பயம் இருக்குங்க சார் அப்பல்லாம். அதாவது ஓவர் ஸ்பீட் ஆஃப் டைம் பிராக்டிஸ் பண்ண பட் அப்ரோச் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் அந்த சீரிஸ அதுதான். இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கேன். அந்த அப்ரோச் நெறைய பேருக்கு தெரியாதனால அதுதான். தான் பயப்படுறாங்க. ஆனா பசில் உங்க சேனல் ஃபாலோ பண்ணலாம். ஒர்த்தா தான் இருக்கு. ஓகேங்க சார், ஓகே சார். அது நெறைய நான் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் பசங்க எப்படி அவ்வளோதான். சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. ஓகே. ம். அம் இங்கிலீஷ்க்கு எந்த மாரி ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டீங்க சார் நீங்க? ஸ்ட்ராங்கா இல்ல இங்கிலீஷ் இம்ப்ரூவ் அபித் சார் பண்ணீங்களா? அபித் சார் நான் இங்கிலீஷ் ஆவரேஜா தான் பண்ணுவேன். அந்த ம். அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ம். ஸோ ம். அதனால நான் பேக்கிங்ல இருந்து ஆரம்பிச்சேன் இங்கிலீஷ்க்கு. ம். ம். முதல்ல ம். என்ன பண்ணேன்னா, ரீடிங் ஹேபிட்ட வளர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல். ம். இது ம். வந்து நான் இனிஷியலா பண்ணல. நான் ம். இனிஷியலா அபித் சார் சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் வரிசையா. ம். பட் ம். 2 வருஷம் நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கறதுனால எனக்கு புரிய வந்தது என்னன்னா, ம். ரீடிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. ம். ஏன்னா ம். அவங்க கிராமர் வந்து நெறைய கேட்கறது கிடையாது. ம். எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா. ம். ம். அவங்க ம். கிராமர் இல்ல ஒரு இதுவா பெருசா டெஸ்ட் பண்ண வொக்காபுலாம் டெஸ்ட் பண்றது இல்ல. ம். அவங்க ம். எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, சென்டென்ஸ புரிஞ்சுட்டு அத வச்சு நமக்கு அந்த வொக்காப் போட வருதான்னு கேட்கறாங்க. ஸோ ம். நியூஸ் பேப்பர் படிக்கிறத இல்ல எடிட்டோரியல் யாராவது வந்து அபித் சார் சேனல்ல எடிட்டோரியல் போடுறாங்க. ம். ஸோ ம். அது நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு கூட நீங்க சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கத்துக்கங்க ஃபர்ஸ்ட். ம். வொக்காப் எழுதி வைக்கிறதுன்றது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம ம். சென்டென்ஸ புரிஞ்சுட்டு நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதுதான் மேட்டர் இங்கிலீஷ்ல. அத ஓகேங்க பண்ணாலே ஒரு சார். டீசென்ட் மார்க் இங்கிலீஷ்ல எடுத்துடலாம். ஒண்ணும் சூப்பர், பிரச்சனை இல்ல. சூப்பர். இன்னும் சூப்பர். டாப்பர் ஆகணும்னா நீங்க கிராமர்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அது அபித் சார்ட்டயே ஃபாலோ பண்ணலாம். சூப்பர் சார். சூப்பர். கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் அவர்ட்ட தான் பண்ணேன். ஓகே, ஓகே. ம். அதாவது இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன தெரியுதுங்கிறத விட, நம்ம படிச்சு ஒரு சென்டென்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சுருக்கணும். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர் இங்கிலீஷ்ல. ம். அதுதான் ம். முக்காவாசி எடுக்குறது. கிளாஸ் டெஸ்ட் ஆமா. முதல்ல அப்படிதான் போடுறது. ம். ம். ஓகேங்க சார். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த மாரி ஃபாலோ பண்ணீங்க? டெய்லி படிச்சிருவீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லியா? வந்து ஹாஃப்லியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. நான் இனிஷியலா ம். அஃபேர்ஸ் க்ளவுட் சொன்னாங்கன்னு சொல்லி வாங்குனேன். ம். ஆனா ம். வளவளன்னு இருக்கு. ம். ஸ்மார்ட் கீடாவும் அப்படிதான் இருந்துச்சு. ம். ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கெய்லில ஆதித்யா சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ம். வீடியோ பாருங்கன்னாரு. ம். நான் ஒரு நாள் பார்த்தேன். சூப்பரா இருந்தது ஆக்சுவலா. கன்டென்ட் ம். நல்லா சொல்லி தருவாரு டெப்த்தா. ஓகே சார், ஓகே அவரு சார். டெலகிராம்ல பிடிஎஃப்பும் போடுறாரு. அது ம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ம். ஓரளவு புரியிற மாரியும் இருக்கும். இம்பார்டன்ட் ம். பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி குடுத்திருப்பாரு. ம். 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 ஒண்ணே ஒண்ணு டெய்லி காலையில 8 மணிக்கு லைவ் போடுறாரு. அத அட்டெண்ட் ம். பண்ணிருங்க மறக்காம. டெய்லி மார்னிங் ம். லைவ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படியே பண்ணிட்டு நீங்க 2 முறை அந்த பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா, ம். கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணணும். ம். ம். சிஎல் மெயினால கன்சிஸ்டன்சிய நம்ம டெய்லி மெயின்டெயின் பண்ணோம்னா, கண்டிப்பா ம். வந்து ரிவிஷன் பண்ணியிருப்போம். அண்ட் ம். அவர் ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வருவாரு. அந்த லைவ்ல. ஓகே சார். லைவ்ல ம். ஹோம் ஒர்க் கொஸ்டின் எடுத்துட்டு வந்தாருன்னா, நம்ம ம். ரிவிஷன் பண்ணிட்டே இருப்போம் மாத்தி மாத்தி. ம். ம். ஸோ ம். அதுதான் வந்து சிஏ பொறுத்தவரையும் ப்ளே பண்ணும். ம். முதல்ல ஓகேங்க வந்து சார். பேங்கிங் அவேர்னஸ நல்லா கத்துட்டுருங்க. ம். நீங்க சிஏ படிக்கிறேன்னு சொல்லி படிக்க வேண்டாம். ஒரு ம். 1 இயர் கூட நீங்க பேங்கிங் அவேர்னஸ் மட்டும் படிங்க ஒழுங்கா. ம். அதுக்கப்புறம் நீங்க சிஏ படிக்க ஆரம்பிங்க. அதான் தோணுது. ஓகே சார், ஓகே சார். சூப்பர். ரெகுலரா அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ முடிச்சு வச்சுக்கணும்.
டெய்லி படிக்கிறது தான் நல்லது. ஒரே 3 மாசம் ஒண்ணா படிக்கிறது வேலைக்கு ஆகாது. என்ன அது ஒர்க் அவுட் ஆகாது எல்லாருக்கும். ம். அப்படி எனக்கு ஒர்க் அவுட் படிக்கிறதுனா, ஆகல. அது வந்து அவங்களுக்கும் நம்ம அப்படிதான். எல்லாத்தையும் படிக்க முடியாது. செலக்டிவா படிச்சுட்டு போயிடணும். லாஸ்ட் டைம் படிக்கிறவங்க. ஓகே. இல்ல அது எப்படின்னு தெரியல எனக்கு. எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அது. என்ன ஆமா. நீங்க கேட்டீங்கன்னா, ரெகுலரா நான் டெய்லி படிக்கிறது ரொம்ப படிச்சா தான் எனக்கு பெஸ்ட் ஒர்க் தான் அவுட் சார். ஆச்சு. ப்ரெஷர் இல்ல. நம்ம மத்த அதுதான். பிராக்டிஸ்க்கு டைம் குடுக்கலாம். டெய்லி படிக்கிறது பெட்டர் தான். அதுதான் பெட்டரா இருக்கு. ம். அ இன்டர்வியூ பத்தி சொல்லுங்க சார். எத்தன இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இன்டர்வியூ வந்து ம். அப்புறம் அந்த ஆஃப்லைன் மார்க் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணேன். ம். கெய்டில தான் ஆஃப்லைன் மார்க் அட்டெண்ட் பண்ணேன். ஈரோட்ல. ம். ஐஓபிக்கு அட்டெண்ட் பண்ணேன். ஆஃப்லைன் ம். மார்க். ம். அங்க ம். பாத்தீங்கன்னா 2 பேனல் மெம்பர் இருந்தாங்க. ஒருத்தர் ஐடிபில இருந்து வந்தாரு. ஒருத்தர் எஸ்பில இருந்து வந்தாரு. ஓகே. அவங்க வந்து சூப்பர். நமக்கு டிப்ஸ் குடுத்தாங்க. ஆக்சுவலா ம். வந்து நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணணும்ன்றது. ஸோ ம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ம். ம். அதான் ம். இன்டர்வியூன்றது வந்து ஆன்சர் கரெக்ட்டா சொல்றது மட்டும் இல்ல. ம். நம்ம வந்து எப்படி எப்படி? சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணணுன்றத அவங்க சொல்லிக் ம். குடுத்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நான் ஐபிபிஎஸ் மெயின் மார்க் ஒண்ணு இருந்ததுல. அத ம். ம். நடத்தினாங்க. சென்னையில நடத்தினாங்க. அந்த ம். ஐஓபி மார்க் அட்டெண்ட் பண்ணிட்டு, ம். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் நான் வந்து இது மெயினாவே போயிட்டேன். ஃபுல் மார்க் சூப்பர், அட்டெண்ட் சூப்பர். பண்ணிட்டேன். சூப்பர், சூப்பர். 15 மார்க் எடுத்தேன்னு சொன்னீங்க. சூப்பர். ஆமாமா. ம். இன்டர்வியூ ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம வந்து ம். உண்மைய ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ம். ரொம்ப நம்ம பொய் எதுவும் சொல்ல வேணாம்ன்றது என்னுடைய ஒப்பீனியனு. பட் லாயல்ட்டி தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். அதேதான். நான் உண்மைய ம். சொல்லிட்டேன். அதுவும் பெருசா எதிர்பார்க்கல. ம். ம். நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு சூட் ஆகுற பர்சன் நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல. நம்ம பண்ணக்கூடிய அத ஆன்ஸர் வச்சு நான் அவங்க அதுவும் பேசல எடுத்து அப்படி. அவங்க கெஸ் பண்ணிருவாங்க. அதேதான். நெறைய பேர் நம்ம ப்ரூவ் அதுதான். பண்ணலாம். இந்த ஜாப்க்கு இது இருக்கிற மாரி நம்ம காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய், அதுல அவங்க கிராஸ் கொஸ்டின் கேட்டு தான் மாட்டிக்கிறாங்க. அதுதான். நம்ம எதனா பொய் சொன்னா அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்க எடுத்துருவாங்க அத. அவங்க கேட்கற கொஸ்டின்ல வச்சு, இப்ப அது ரிலேட்டடா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நம்ம அது உண்மையா சொல்லியிருந்தா டக்குன்னு ஆன்ஸர் பண்ணிருவோம். இல்லன்னா அது நம்ம ஸ்ட்ரகுள் ஆமாமா. ஆகுறத வச்சு கரெக்ட் தான். கண்டுபிடிச்சிடுறாங்க. ம். ஓகே சார், ஓகேங்க சார். ரைட் எல்லா கொஸ்டினும் கேட்டாச்சுங்க சார். ஸோ ஃபைனலா கேட்டேன். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? அதுவா? ம். அதாவது எந்த வகையிலும் ஹோப்ப விட்டுறாதீங்க. ம். ம். செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சர்க்கிள்ல மட்டும் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க ம். உங்க பேரண்ட்ஸ், ஃபிரெண்ட்ஸ், ம். நம்ம ஸ்கூல்ல படிச்சவன், காலேஜ்ல படிச்சவன், ம். ஏரியால இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ம். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இதெல்லாம் கிடைக்காதுடா, இதெல்லாம் ம். படிக்காதடா" அப்படி ம். ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ம். ஸோ அத வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல. ம். ஒண்ணே ஒண்ணு தான் பண்ண முடியும். ம். எல்லாங்க மனச நம்ம வந்து ஏத்துட்டு போயிட வேண்டியதான். இது ஒரு ம். பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு திங்க் பண்ற மைண்ட் வரணும். ம். அது ம். வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து படிப்போம் அடுத்து. ம். அதே மாரி பசங்க வரல ஒரு டிஎ ஸ்டக் ஆகுறோம்னா விட்டுறாதீங்க. படிச்சுட்டே ம். இருங்க. ம். அதுதான் இது. என்னைக்காவது ஒரு நாள் வராதா அப்படின்ற மைண்ட் இருக்கணும். ஏன்னா எனக்கு 2 1/2 வருஷம் ஆச்சுன்னா, சில பேர் 3 1/2 ஆகும், சில பேர் 1 1/2ல கூட வந்திருக்கும். பட் அந்த ம். சக்சஸ் ஸ்டோரி பார்க்கறதுன்றது உங்க விருப்பம் தான். பட் ம். அத நீங்க ஈஸியா எடுத்துக்கிறது உங்ககிட்ட இருக்குது. நீங்க ம். அத பார்த்து வந்து நமக்காகவே வருத்தப்படக்கூடாது. ஓகேங்க சார், அத ஓகேங்க ஒரு சார். பார்ட் அண்ட் பார்சலா எடுத்துக்கங்க. ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட் ஆகும். அவங்கவங்க அதான் அத ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம தகுந்த வெயிட் மாரி பண்ணணும் மாறும். அவ்வளவுதான். அதேதான், அதேதான். ம். அதுதான். ஓகேங்க சார். ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஆ உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க் யூ ஆ. சார். ம். ஸோ தேங்க்ஸ் சார். உங்க ஜாப் வந்து ஒரு நல்லபடியா ஒரு நல்ல ஒரு குரோத் அடையும் அப்டின்ட்டு ஸோ நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ தேங்க் யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. ம். தேங்க்ஸ் ப்ரோ. ம்.